NTS மற்றும் பிரைட் மை ஃபியூச்சர் இணைந்து நடத்தும் கேரியர் டெசிஷன் புரோகிராமிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம நீட் டிஎம் ஸ்டூடெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் என்ற கொடுத்துக்கோங்க. ஏன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் உங்களுக்கு வந்தடையும். ஓகேங்களா? தேங்க்யூ. NTS மற்றும் பிரைட் மை ஃபியூச்சர் இணைந்து நடத்தும் கேரியர் டெசிஷன் புரோகிராமிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் பி. சுதர்ஷினி அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்பதில் NTS குழு மிக்க மகிழ்ச்சி கொள்கிறது. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். மை நேம் இஸ் சுதர்ஷினி. நான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த NTS குரூப் சார்பாக கேரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணலான்னு ஆசைப்பட்றேன். ஸோ நான் கேரியர் கைடன்ஸ், அதாவது எல்லாருமே நீங்கள் 12th முடிச்சிட்டிங்க, 12th முடிச்சோன்னே என்ன காலேஜ் சூஸ் பண்ணுறது, என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கிற டைம் இது. ஸோ இந்த டைம் நான் உங்களுக்காக உங்களை கைட் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, பேரண்ட்ஸில் அப்பா ஒரு கோர்ஸ் எடுக்க சொல்லுவார், அம்மா ஒரு கோர்ஸ் எடுக்க சொல்லுவார், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு கோர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ என்ன எடுக்கிறதுன்னு நமக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட் வரும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஏன்னா அவங்க சொல்கிறத எடுக்கிறது வேறு, நமக்கு பிடிச்சு எடுக்கிறது வேறு. என்றைக்கும் நமக்கு பிடிச்சதை செஞ்சால் தான் நம்ம அதில் ஒரு இன்வால்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் காட்டி நல்லா செய்வோம். ஸோ இப்போ பேரண்ட்ஸ் சொல்கிறாங்கன்ட்டு நமக்கு பிடிக்காத ஒரு கோர்ஸ் எடுத்துகிட்டு அதை படிக்க முடியாமல் கஷ்டப்படுறதெல்லாம் வேணாம். அப்புறம் நாளைக்கு அரியர்ஸ் விழுந்தோம், அப்புறம் உங்கள் ஃப்யூச்சர் தான் நாளைக்கு பாதிக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சது இது. அப்புறமா இருக்கிற எல்லா கோர்ஸும் பாருங்கள், அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சதுக்கப்புறம் ஸோ ஓகே, அதில் எதில் நம்ம ஸ்ட்ரென்த்தாக இருக்கோம், நமக்கு இது வரும்பா அப்படின்ட்டு நமக்கு ஏதாவது ஒரு கோர்ஸ் தோணுது, இந்த கோர்ஸ் நல்லா இருக்கே, ஸோ ஓகே இது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், இதுக்கு இவ்வளோ வேல்யூ இருக்கே, இது நம்ம அப்படின்ட்டு நம்ம யோசித்து ஒரு கரெக்டான கோர்ஸ் நீங்கள் எடுக்க வேண்டிய டைம் இது. நீங்கள் இப்போ எடுக்கிற கோர்ஸ் அதுதான் உங்களோட லைஃப்பில் பின்னாடி இருக்க ஒரு 40 இயர்ஸை வந்து டிசைட் பண்ண போகுது. ஸோ எல்லாருமே நீங்கள் பார்த்து கோர்ஸ் சூஸ் பண்ணணும்னு. அதனால் உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் மாதிரி நானும் ஒன்று வரேன். நான் சொல்கிறத தான் எடுக்கணும்னு இல்லை, நான் சொல்கிறேன் எல்லா கோர்ஸஸ் பற்றி. அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பற்றி நீங்கள் என்கிட்ட என்ன வேணும்னாலும் கேட்கலாம். இல்லைன்னா அந்த கோர்ஸ் பற்றி நீங்கள் யார்கிட்டையாச்சும் கேட்டு தெரிஞ்சுட்டு மேபி நீங்கள் அந்த கோர்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு இப்போ நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருப்பீங்க, நீட்டு, ஜேஇ, நாட்டா எக்ஸட்ரா. இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம நீட்லேருந்தே ஆரம்பிப்போமே. நீட் படித்தா நம்ம என்னென்ன போகலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம நீட் முடித்த உடனே நம்ம போகிற கோர்சஸ் பார்த்திங்கன்னா MBBS. இட் இஸ் அ 5.5 years கோர்ஸ் MBBS. எல்லாருமே MBBS பற்றி தெரியாதவங்களே இருக்க முடியாது. MBBSல பார்த்திங்கன்னா 4 years வந்து எக்ஸாம்ஸ் வச்சு கிளாஸஸ் வைஸ் போகும். லாஸ்ட்டு ஃபைனல் இயர் 5th year பார்த்திங்கன்னா ட்ரைனிங் மாதிரி போகும். நீங்கள் அப்போ வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்லலாம் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் MBBS மட்டும் முடிச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு குழந்தைக்கு இல்லாட்டி ஒரு நார்மல் பர்சன்ஸ்க்கு ஜஸ்ட் ஒரு தலைவலி, காய்ச்சல் அந்த மாதிரி தான் பார்க்க முடியும். நீங்கள் அதுக்கு மேலே MS பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் முடியும். MSல நிறைய எல்லாமே இருக்குது, ஒவ்வொரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்குது. ஐ, இயர், அப்புறம் கேனகாலஜிஸ்ட், கேர்ள்ஸ்க்கு பார்க்கறதுக்குன்னு கேனகாலஜிஸ்ட், அனஸ்தீஷியா ஸ்பெஷலிஸ்ட், சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட், இந்த மாதிரி நிறையா இருக்குது. அது வந்து நம்ம MS வந்து நம்ம தான் சூஸ் பண்ணி பண்ணணும். MBBS முடித்தோடனே இந்த மாதிரி MS பண்ணணும்னா அதுக்கு நடுவில் ஒரு எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. அது எழுதினா மட்டும்தான், அது மூலியமாக தான் நம்ம ஏதாவது குறிப்பிட்ட காலேஜில் போய் ஏதாச்சும் ஸ்பெஷலிஸ்ட் படிக்க முடியும். அதுலேயும் பார்த்திங்கன்னா அதுவும் 2.5 years அதுவும் ட்ரைனிங் மாதிரி தான் போகும். ஸோ MBBS வந்து வேல்யூடு 1. இப்போ இருக்க கொரோனா டைமுக்கும் வேல்யூடு 1 தான். அடுத்தது BDSன்றது டென்டல் பற்றி படிக்கிறது. ஸோ டென்டல் பற்றி படிக்கிறது நமக்கே தெரியும்,
எம்பிபிஎஸ் டாக்டர் சைடில் வர எல்லாமே வேல்யூட் ஒன்றுன்னு பிடிஎஸ். அடுத்தது சித்தா. சித்தாவை என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சித்தாவோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எம்எஸ்ன்னு சொல்லுவாங்க. சித்தா படிக்கிறதுக்கு நம்ம 12th முடித்து நீட் மட்டும் பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்லாம் எதுவும் ரூல்ஸ் இல்லை. மேபி நீங்கள் 10th முடிச்சிருக்கலாம், இல்லை 12th முடிச்சிருக்கலாம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதை பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி பாட்னி, பிஎஸ்சி ஜுவாலஜி, இந்த மாதிரி நீங்கள் எது படிச்சிருந்தீங்கனாலும் அதுக்கப்புறம் நீங்கள் சித்தா போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆயுர்வேதா. ஆயுர்வேதாவை பிஏஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது யுனானி, ஹோமியோபதி, நேச்சுரோபதி, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்து சூஸ் பண்ணணும். ஏன்னா இது எல்லாமே நீட் முடித்தோடனே நீட்டோட மார்க்ஸ் வச்சு நமக்கு கிரேடிங் வைஸில் கிடைக்கும். ஃபஸ்ட் எம்பிபிஎஸ் க்ளோஸ் ஆகும், அடுத்து சித்தா, யுனானி, ஹோமியோபதி, பிடிஎஸ்னு ஒவ்வொன்றா க்ளோஸ் ஆகும். அடுத்தது சரி ஓகே, இது மட்டும் டாக்டர் சம்மந்தமாக இது மட்டும்தான் இருக்கா எம்பிபிஎஸ், பிடிஎஸ், யுனானி, சித்தான்லாம்? இல்லை, பிஎஸ்சிலையும் இருக்குது டாக்டர் சம்மந்தமாக. பிஎஸ்சிலையும் சில டிபார்ட்மெண்ட்ஸ் படித்தோம்னா நம்ம ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணலாம். பிஎஸ்சி அனஸ்தீஷியா, அப்புறம் பிஎஸ்சி ஆப்ரேஷன் தேட்டர்ஸ், அப்புறமா பிபிடி பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபி. ஃபிசியோதெரபின்றது என்ன, அனஸ்தீஷியான்றது பார்த்திங்கன்னா ஒரு பேஷண்ட்க்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்குற அனஸ்தீஷியாஸ் கொடுக்குறோம். அது எவ்வளோ கொடுக்கணுன்றதெல்லாம் அனஸ்தீஷியாவுக்கு படித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அவங்களுக்கு வந்து வேல்யூ இருக்குது ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும். அப்புறமா இது பிபிடி பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபி பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு கை இல்லாட்டி காலோ ஒருத்தங்களுக்கு ஃப்ராக்சர் ஆகியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு இப்போ ஃப்ராக்சர் ஆனால் ஒரு 3 months கிட்ட மாவுக்கட்டு மாதிரி சம்திங் போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய கையோ இல்லை காலோ அந்த போன்ஸ்லாம் நார்மல் ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். ஸோ அப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுற தெரப்பி தான் ஃபிசியோதெரப்பி. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணிக்கலாம், தனியாக கிளினிக்ஸ் வச்சு ஒர்க் பண்ணலாம். அண்டு நீங்கள் ஈவன் ஒவ்வொரு வீடாக போய் கூட அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் பார்த்திங்கன்னா, பேராமெடிக்கலில் நிறைய கோர்சஸ் இருக்குது. அதுவும் டாக்டர் தான், அதில் நிறைய கோர்ஸ் இருக்குது. அதில் நம்ம எதை வேணால் சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். பேராமெடிக்கல்ன்ற அந்த கோர்ஸில் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசியோ ஆக்குபேஷனல் தெரப்பி அப்படின்ற ஒரு கோர்ஸ் இருக்குது. அடுத்தது ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, அதாவது ஓடிடின்னு சொல்லுவாங்க. ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, ஆப்ரேஷன் தியேட்டரில் பற்றி உள்ளார இருக்கிறத பற்றி, அதில் என்னென்ன ஒர்க்ஸ் இருக்கும் அப்படின்றத பற்றி படிக்கிறது. அடுத்தது டயாலிசிஸ், சுகர் பேஷண்ட்ஸ்க்கு டயாலிசிஸ் பண்ணுறது, அதை பற்றி படிக்கிறதுக்குன்னு ஒரு கோர்ஸ். அப்புறமா மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, எம்எல்டின்னு சொல்லுவாங்க, அது ஒரு கோர்ஸாக இருக்குது. அடுத்தது எக்ஸ்ரே டெக்னாலஜி, எக்ஸ்ரே மிஷின்ஸ்லாம் நமக்கு தெரியும், எக்ஸ்ரே டெக்னாலஜி. அடுத்தது ரேடியோகிராஃபி அண்ட் மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, எம்ஆர்ஐ அப்படின்ற ஸ்கேன்லாம் நம்ம பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் பற்றி படிக்கிறதுக்கு இருக்குது. ஸோ பேராமெடிக்கலில் எந்த கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணி படிச்சிங்கனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வேல்யூ இருக்குது. நீங்கள் நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணலாம், இல்லை நீங்களே தனியாக கூட ஒர்க் பண்ணலாம். மேபி நீங்கள் இதெல்லாம் பிஎஸ்சி மட்டும் முடிக்காமல் மேலே அதுக்கு மேலேயும் பிஹெச்டி வரைக்கும் கூட பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நீங்கள் அதை முடிச்சுட்டு டாக்டராக ஒர்க் ஹாஸ்பிட்டல்ஸில் போய் ஒர்க் பண்ணலாம். இல்லாட்டினா மறுபடியும் எம்எஸ்சியோ இல்லை பிஹெச்டியோ பண்ணிவிட்டு காலேஜுக்கு ப்ரொஃபஸர்ஸாக வரலாம். எல்லாமே உங்கள் விஷ். அப்புறம் பிஎஸ்சி நர்சிங் இருக்குது. பிஎஸ்சி நர்சிங்க்கெலாம் இப்போ வந்து வேல்யூ, கொரோனா டைம்னால் நர்சிங்க்கு அப்ளை பண்ணியிருந்தவங்க எல்லாருமே கூப்பிட்டுருக்காங்க. ஸோ பிஎஸ்சி நர்சிங் என்ன வேணால் பண்ணலாம். பிஃபார்ம் இருக்குது, பிஃபார்ம் முடித்தா எம்ஃபார்ம் இருக்குது. பிஃபார்ம்ன்றது பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, அதாவது நீங்கள் அந்த பிஃபார்மில் பார்த்தீங்கன்னா எல்லா மெடிசன்ஸ் பற்றி படிப்பீங்க. நீங்கள் மேபி ஒரு மெடிக்கல் ஷாப்ஸ் வைக்கலாம், கிளினிக்ஸில் ஒர்க் பண்ணலாம். அடுத்தது எம்பிபிஎஸ்க்கும் மேலே ஒரு வேல்யூ இருக்க கோர்ஸ் பார்த்திங்கன்னா, டாக்டரில் எம்பிபிஎஸ்க்கு மேலே அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த கோர்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபார்ம்டின்னு சொல்லுவாங்க. எம்பிபிஎஸ் கூட 5.5 years கோர்ஸ் தான். ஆனால் ஃபார்ம்டி பார்த்திங்கன்னா ஒரு 6 years கோர்ஸ்.
ரொம்பவே வேலிட் ஒன். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பற்றி படிப்பீங்க. எம்பிபிஎஸ்ல கூட குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி தான் படிச்சிருப்பீங்க. ஆனால் ஃபார்ம் டியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே படிப்பீங்க. ஸோ அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கோர்ஸ். சரி, ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு நீட்டுக்கு வந்தோம், நீட்டை முடிச்சிட்டோம். சரி, அடுத்தது ஜேஇக்கு போகலாமா? ஜேஇயில் பார்த்தீங்கன்னா அது வந்து எதோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு போக வேண்டிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஜேஇ எழுதி ஒரு நல்ல பர்சன்டேஜ் நீங்கள் மார்க் வச்சுருந்தா ஐஐடி, விஐடி, என்ஐடி இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கெலாம் நீங்கள் போகலாம். என்ன டிபார்ட்மெண்ட்ஸ் வேணால் கூட சூஸ் பண்ணி போகலாம். இல்லைன்னா கூட நம்ம தமிழ்நாட்டில் இருக்க காலேஜஸ்க்கு கூட ஜேஇ மார்க் வச்சு நீங்கள் போகலாம். ஸோ ஓகே, இன்ஜினியரிங்கில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, அதுக்கான வேல்யூஸ், அந்த கோர்ஸில் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வேல்யூடு ஒன்றா இருக்கிற ஒரு கோர்ஸ் எடுக்கிறேன். இசிஇ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. ஸோ ஓகே, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எலக்ட்ரிக்ஸ் பற்றி, அப்புறம் கம்யூனிகேஷன்ஸ் சிக்னல்ஸ் பற்றி படிப்பாங்க. இது வந்து ரொம்ப வேல்யூடு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது படித்து முடித்த உடனே எங்கெங்கே ஒர்க்கிங்க்கு போகலான்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் சைட்ஸ்னு பார்த்தா நோக்கியா கம்பெனி, பிஎஸ்என்எல் கம்பெனி, ஜியோஸ் இந்த மாதிரி சிக்னல்ஸ், ஆண்டனாஸ் அந்த மாதிரி ஒர்க்ஸ்க்கு போகலாம். பிஎஸ்என்எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் கம்பெனி ஆக்சுவலாக. அடுத்தது எலக்ட்ரிக் சைட்ஸ்னால் லைட் ப்ரிப்பேர் பண்ணுறது, ஏதாவது பேட்ரிஸ் ப்ரிப்பேர் பண்ணுற இடம், அப்புறம் எல்லா எலக்ட்ரிக் ப்ராடக்ட்ஸும் ப்ரிப்பேர் பண்ணுற கம்பெனிஸ்க்கு போகலாம். அடுத்தது ஐடி கம்பெனிஸ்லாம் போகலாம். கூகுள், அமேசான், ஜோஹோ, டிசிஎஸ் இந்த மாதிரி நிறைய ஐடி கம்பெனிஸ்க்கு போகலாம். இசிஇ படித்தா அது வந்து ஒரு ஈஸியஸ்ட் வே டு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்னு சொல்லலாம். ஈஸியாக படித்தா நம்ம ஈஸியாக கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி நம்ம நல்ல பொசிஷன் போகலாம். ஸோ இசிஇக்கு வந்து ரொம்பவே வேல்யூ அதிகமாக இருக்குது. அடுத்தது ட்ரிபிள்இ, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங். ஸோ ட்ரிபிள்இயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எலக்ட்ரிக்ஸ் பற்றி தான் படிப்பீங்க. எலக்ட்ரிக் சம்மந்தமாக படிச்சுட்டு எலக்ட்ரிக் ப்ராடக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுற கம்பெனிஸ் போகலாம். இல்லைன்னா நம்ம கவர்மெண்ட்டில் இருக்க இபி ஆஃபீஸ் அந்த மாதிரி இதுக்கு எக்ஸாம்ஸ் எழுதி வரலாம். அடுத்தது ஐடி கம்பெனிஸ்க்கு கூட போகலாம். ஸோ இதுவும் வேல்யூ. அண்டு இதை படித்தா கூட நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஈஸியாக அட்டன் பண்ணலாம். குரூப் 1, குரூப் 2, டிஎன்பி, டிஆர்பி, டெட் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம். அடுத்தது சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா ஈஸியாக கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு, கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான எல்லாமே சிவில் இன்ஜினியரிங்கில் படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற கம்பெனிஸில் போகலாம். ஐடி கம்பெனிஸ்க்கு கூட போகலாம். அடுத்தது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடித்தோம்னா ஃபுல்லாக ஏரோப்ளைனோட மெஷின்ஸ் பற்றி படிப்பாங்க. ஏரோப்ளைன்ஸ் நீங்கள் மாடல்ஸ் கூட பண்ணுவீங்க. ஏரோப்ளைன் மாடல்ஸ் இந்த மாதிரி இப்போ நீங்கள் அது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்ன மாதிரி கம்பெனிஸ் போவீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைன் பார்ட்ஸ் செய்கிற கம்பெனிஸ்க்கு போகலாம். ஏரோப்ளைன் இன்ஜின்ஸ் செய்கிறது, இல்லாட்டினா ஏரோப்ளைன்ஸே செய்கிற கம்பெனி போகலாம் மேபி. அடுத்தது மெரைன் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துலேயுமே டிப்ளமோ இருக்குது, பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்குது. அண்டு மெரைன் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேல்யூ. மெரைன் இன்ஜினியரிங் முடிச்சிங்கன்னா நீங்கள் மெரைன் ஒர்க்ஸ் இருக்குது, சி ஒர்க், ஐ மீன் கப்பல் ஒர்க்ஸ் பண்ணுற இந்த இதிலலாம் ஒர்க் பண்ணலாம். இல்லாட்டினாலும் நீங்கள் நேவிக்கு அந்த மாதிரி போக கூட ட்ரை பண்ணலாம். நேவிக்கு போக மெரைன் இன்ஜினியரிங்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மோட்டார்ஸ், மெஷின்ஸோட இருக்க இன்ஜின்ஸ் பற்றி, அப்புறமா ஒரு காரு, 2 வீலர், ஆட்டோ இந்த மாதிரி இருக்கிற இது ட்ராவல் திங்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு பற்றி படிக்கிறது. அண்டு அது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நம்ம இந்த மாதிரி
ஃபோர்டு, இந்த மாதிரி கார் கம்பெனிஸ், பைக் கம்பெனி, ஹோண்டா, இந்த மாதிரி பைக் கம்பெனிஸில் கூட போய் ஒர்க் பண்ணலாம். ஒரு கார் செய்கிறது இந்த மாதிரி. இல்லாட்டினாலும் நம்ம ஒரு ஐடி கம்பெனிக்கு கூட போகலாம். இன்னும் நிறைய இருக்குது இன்ஜினியரிங்ஸில். அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் தி மோஸ்ட்டு ஒரு க்ரோயிங் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா இப்போ அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் இருக்குது. அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங்கில் பார்த்திங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் பற்றியும் படிப்பீங்க. சிவில் பற்றி, ஃபுட் டெக் பற்றி, அக்ரிகல்ச்சர் பற்றி, மெக்கானிக்கல் பற்றி படிப்பீங்க. அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல் ஒன். அதை முடித்தோடனே நம்ம என்னென்ன மாதிரி வேலைக்கு போகலான்னு பார்த்திங்கன்னா, அக்ரிகல்ச்சரல் கம்பெனியான இந்த ஃபுட் கம்பெனிஸ் எல்லாம் போகலாம். இப்போ பிஸ்கெட்ஸ் செய்கிற கம்பெனிஸ், சாக்லேட் செய்கிற கம்பெனிஸ், இந்த மாதிரி ஃபுட் ப்ராடக்ட் செய்கிற எல்லா கம்பெனிஸ்க்குமே நம்ம போகலாம். இல்லாட்டின்னா நீங்களே ஒரு விவசாயம் கூட பண்ண போகலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பேங்க் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதலாம். அப்புறம் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸ்க்கான எக்ஸாம்ஸ் எழுதி அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸராக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஐடி கம்பெனிஸ்க்கு போகலாம். அப்புறமா சில அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிற மாதிரி இந்த மருந்து, அந்த அக்ரிகல்ச்சருக்கு தேவையான உரம் இந்த மாதிரி கண்டுபிடிக்கிற கம்பெனி, அதுக்கு போகலாம். அப்புறம் அந்த டிராக்டர், அக்ரிகல்ச்சரல் டூல்ஸ் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுற கம்பெனிஸ்க்கெலாம் போகலாம். அடுத்தது ஃபுட் டெக்னாலஜி. ஃபுட் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பேர்லேயே வந்துருச்சு ஃபுட்டுன்ட்டு. ஸோ ஃபுல்லாக ஃபுட்ஸ் பற்றி படிப்பீங்க. ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி பார்ப்பீங்க. கேக் எப்படி பண்ணுறது, ஒரு சாக்லேட் இந்த மாதிரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு ரேஞ்ச் அளவுக்கு. ஸோ உங்களை வந்து என்னென்ன கம்பெனிஸ் பிளேஸ்மெண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபுட் கம்பெனிஸுமே உங்களை எடுத்துக்கும். பிஸ்கெட் கம்பெனிஸு, சாக்லேட் கம்பெனிஸ், ஜூஸ் கம்பெனிஸ், இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸுக்குமே உங்களுக்கு வேல்யூ இருக்குது. அடுத்தது பயோடெக்னாலஜி. பயோடெக்னாலஜியும் பார்த்திங்கன்னா அது வந்து ஃபுல்லாக ஒரு லிட்டில் பிட் ஒரு டாக்டர், ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு இணை, ஃபுல்லாக ரிசர்ச் மாதிரி இருக்கும். ஏதாச்சும் நம்ம பயோடெக்னாலஜியில் பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட்ஸு, அதோட க்ரோத்ஸ், இந்த மாதிரி ஏதாவது பற்றி எல்லாமே பற்றி படிப்போம். பயோடெக்னாலஜியில் அனிமல்ஸு, ஹியூமன்ஸில் இந்த மாதிரி எல்லாமே படிப்போம். மேபி பயோடெக்னாலஜி படிச்சுட்டு நாளைக்கு ஒரு ரிசர்ச் சயின்டிஸ்டாக மாறலாம். அதுக்கு எல்லா சான்ஸும் இருக்குது பயோடெக்னாலஜி. அப்புறம் கம்பெனிஸும் பயோடெக்னாலஜிஸ்க்காக இருக்குது. அடுத்தது பயோமெடிக்கலில் பார்த்திங்கன்னா இப்போ ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுற ஸ்கேனிங் மிஷின், எக்ஸ்ரே மிஷின், இந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாத்தையுமே ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதாவது அந்த மாதிரி மிஷின்ஸை உருவாக்குறதுக்கு பற்றி படிக்கிறது தான் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். அடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா சரி, ஓகே, இன்ஜினியரிங் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நாட்டாவுக்கு போகலாமா? நாட்டா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுக்கு எழுதுகிறோம்? நம்ம ஆர்கிடெக்ட் ஆகிறதுக்காக நாட்டா எக்ஸாம் எழுதுகிறோம். ஆர்கிடெக்ட் பார்த்திங்கன்னா பிஆர்க்குன்னு சொல்லுவாங்க. ஆர்கிடெக்ட் சிவில் இன்ஜினியரிங் லிட்டில் பிட் சிமிலர் தான். ஆர்கிடெக்ட் முடித்தோம்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஆர்கிடெக்டில் என்ன படிப்போம்? ஆர்கிடெக்ட் படிக்கணும்னா நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஓவியராக இருக்கணும். ஓவியம் வரைகிறவங்களாக இருக்கணும். ஓவியம் வரைகிறவங்களாக இருந்தால் தான் அப்போ தான் இப்போ ஒரு வீட்டோட அவுட்டர் சைடாக வரைகிறது வந்து ஈஸி. ஆனால் வீட்டுக்குள்ளே இன்னர் சைடாக எப்படி நம்ம டெக்கரேட் பண்ணுறோம், எப்படி எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக்குறோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து அழகு பண்ணுறோம், இந்த மாதிரி விஷயத்துக்காக உள்ளார இருக்கிறத வந்து வரையணும் தத்ரூபமாக. அந்த விஷயம்லாம் ஆர்கிடெக்டுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இன்டீரியர் டிசைனிங்ஸ், ஒரு வீட்டோட இன்டீரியர் டிசைனிங்ஸ் பண்ணுறது, அவுட்டர் டிசைனிங் கூட அழகாக பண்ணுறது, இதெல்லாமே ஆர்கிடெக்டோட ஒர்க். ஆர்கிடெக்ட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து அவங்களோட பில்டிங்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இப்போல்லாம் ஆர்கிடெக்ட் கிட்ட தான் போகிறாங்க சிவில் இன்ஜினியர்ஸை விட. ஏன்னா அவங்க பில்டிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஃபாரினில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பில்டிங் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். சிலது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லோட்டஸ் மாதிரி அழகழகாக இருக்கும். ஸோ அது எல்லாமே ஆர்கிடெக்சரோட கைவண்ணம் தான்.
ஸோ ஆர்கிடெக்ட்க்கு இப்போ ரொம்பவே வேல்யூ இருக்குது. தமிழ்நாட்டில் நல்ல காலேஜஸும் ஆர்கிடெக்டுக்கு இருக்குது. ஸோ ஆர்கிடெக்டுக்கு ரொம்பவே வேல்யூ இருக்கனால நீங்கள் எல்லாருமே எடுத்து படிக்கலாம். நல்ல சேலரியும் இருக்குது. நிறைய கம்பெனிஸ் ஆர்கிடெக்டுக்காக இருக்குது. நம்ம கண்டிப்பாக போய் ஒர்க் பண்ணலாம். அடுத்தது ஆர்கிடெக்ட்ஸ்க்கு சம்மந்தமாக இன்னொரு ஜாப் இருக்குது, கேடுன்ட்டு. அதுவும் ஆர்கிடெக்டுக்கு ரிலேட்டடான ஒன்று தான். ஸோ அந்த மாதிரி இதுக்கும் போகலாம். சரி, டாக்டர் முடித்தாச்சு, இன்ஜினியரிங் முடித்தாச்சு, ஆர்கிடெக்ட் முடித்தாச்சு. அப்புறமா என்ன, வழக்கமாக ஒன்று நமக்கு தெரியுமே, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஸோ ஓகே, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு போய் பார்க்கலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் என்ன இருக்குன்ட்டு. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஃபஸ்ட் நிறைய இருக்குது. பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி பாட்னி, பிஎஸ்சி ஜாலஜி. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறது இதெல்லாம் வந்து ஃபேஷனாக போச்சு. ஸோ ஓகே, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பாட்னி, ஜாலஜி பிஎஸ்சி முடிச்சுட்டு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். மேபி இல்லை அப்படின்ட்டு ஒரு எம்எஸ்சி இல்லாட்டினா மேலே பிஹெச்டி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்கூல் காலேஜஸில் லெக்சரராக ஸ்டாஃபாக ஒர்க் பண்ண போகலாம். ஸோ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு ரிசர்ச் சைடுக்கு போகலாம். ஸோ அதில் எப்படி பார்த்தாலும் பிஎஸ்சி வந்து வேல்யூடு ஒன் தான் எப்பயுமே. அடுத்தது பிஎஸ்சி நியூட்ரிஷனிஸ்ட். இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே டயட்டு தான் ஃபாலோ பண்ணணும்னு நம்ம ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். நிறைய புது புது பேர்லாம் வச்சு டயட்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ. ஸோ அதுக்குனால நியூட்ரிஷனிஸ்ட்டுக்கு இப்போ வேல்யூ வந்துருச்சு. எப்படா என் உடம்பை குறைக்கிறது அப்படின்ட்டுலாம் நியூட்ரிஷனிஸ்ட்டை நம்ம தேடி போக ஆரம்பிச்சிட்டோம். அப்புறமா பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பர்சன்ஸ்க்கு இப்போ யாருக்காச்சும் ஹார்ட் அட்டாக் இருக்குன்னா அவங்களுக்குன்னு ஒரு டயட் சார்ட் புட்க்கு தான் கொடுப்பாங்க. இப்போ சுகர் இருந்தால் அவங்களுக்குன்னு டயட் சார்ட், இந்த மாதிரிலாம் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா நியூட்ரிஷனிஸ்ட்டை அங்கே வச்சு சைடில் ஒரு ரூம் வச்சு அவங்கள வந்து பார்த்திங்கன்னா டயட் சார்ட் போட்டு கொடுக்குற அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நியூட்ரிஷனிஸ்ட்டுக்கும் வேல்யூ இருக்குது. அடுத்தது பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேர்லேயே வந்துருச்சு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நம்ம எல்லாருமே 10th 12th மேக்ஸில் படிச்சிருப்போம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி. ஸோ ஒன்றும் இல்லை, அதுதான் கம்பெனிஸ் எல்லாத்துலேயுமே நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்காக பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தா வேல்யூடு ஒன் தான். பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா வேல்யூவான ஒன்று இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு. அடுத்தது பிஎஸ்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிஎஸ்சி முடிச்சிட்டோம், ஏன் கீழே இறங்கலாம். பிஏ தமிழ், பிஏ ஹிஸ்ட்ரி, பிஏ இங்கிலீஷ். எப்பயுமே இதுக்கு வேல்யூ இருக்குது. ஒரு நல்ல ஒரு கவிஞர் ஆகணும், ஒரு இங்கிலீஷில் போயட் ஆகணும் அப்படின்னா பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ் எடுக்கலாம். இல்லையா தமிழ் எனக்கு ரொம்ப நல்லா வரும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கூட பிஏ எம்ஏ தமிழ்ஸ் படிச்சுட்டு ஒரு ஸ்கூலுக்கு இல்லை காலேஜுக்கு ப்ரொஃபஸராக ஸ்டாஃபாக போகலாம். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கூட எழுதலாம். பிஏ ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு மேலே ஆர்கியாலஜி படிக்கலாம். காலேஜ் இல்லாட்டி ஸ்கூலுக்கு ப்ரொஃபஸராக போகலாம். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதலாம். ஸோ எல்லாமே வேல்யூ இல்லாத கோர்சஸ்னால் எதுவுமே இன்றைக்கி இல்லை. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிகாம் பார்த்தீங்கன்னா வெறும் என்ன அக்கௌண்டன்ஸ் முடித்தவங்க, எக்கனாமிக் 10th 12th வந்து அக்கௌண்டன்ஸ் படித்தவங்க மட்டும்தான் பிகாம்லாம் படிக்கணுமா? இல்லை, அக்கௌண்டன்ட் 10th 12th பயோமேக்ஸ் முடித்தவங்க கூட பிகாம் படிக்கலாம். இது பிகாம்ன்றது எப்பயுமே வேல்யூட் ஒன். பிகாம் முடிச்சுட்டு சிஏ முடிக்கலாம். ஸோ பிகாம்க்கு வேல்யூ இருக்குது, சிஏவுக்கு வேல்யூ இருக்குது. சிஏ முடிச்சிட்டாலாம் ஒரு பெரிய கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கணக்கு வழக்கு பார்க்குற மாதிரி ஒர்க் இருக்குது. தனியாக நம்மளும் ஒரு ஆஃபீஸ் வச்சுருந்து நார்மல் பீப்புள்ஸோட ஒர்க்கும் பார்த்துக்கலாம். ஐ மீன் அவங்களோட கணக்கு வழக்கு அந்த மாதிரிலாம் பார்க்குற சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பார்க்குறது. ஸோ கணக்கு வழக்கு பார்க்குற மாதிரி ஒர்க்ஸ் இருக்குது. ரொம்பவே வேல்யூட் ஒன் தான் என்றைக்குமே பிகாமும் செய்யவும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லாயரில் எல்எல்பி. லாயர்லேயே நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டிபார்ட்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா
எல்எல்பின்பாங்க. அது வந்து ஒரு பெஸ்ட்டு கோர்ஸ். எல்எல்பிஏ என்னன்னு சொல்லுவாங்கன்னா லீகம் பேக்கலரசஸ் இன் லாட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. லாயர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த எல்எல்பியை பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தா பிஏ எல்எல்பின்னு படிக்கலாம், பிஎஸ்சி எல்எல்பி, பிபிஏ எல்எல்பி, பிகாம் எல்எல்பி, இந்த மாதிரி நிறைய இருக்குது அந்த எல்எல்பி கோர்ஸ்லேயே. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 5 years கோர்ஸ், ரொம்பவே வேல்யூ. லாயர் படிச்சுட்டு நம்ம கோர்ட்டில் போய் லாயராக ஒர்க் பண்ணலாம் இல்லையா, நம்ம ஏதாவது ஜட்ஜுக்கான எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்று இருக்குது, அந்த எக்ஸாமை கூட நீங்கள் ஸ்ட்ரைட்டாக லாயர் படித்து முடித்தோடனே அந்த ஜட்ஜுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி கூட நீங்கள் ஜட்ஜாக கூட போகலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா விஸ்காம், விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ். சினிமாவில் என்டர் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ரொம்பவே சிறந்த விஷயம். யாருக்கெல்லாம் சினிமா இன்ட்ரெஸ்ட் இருக்கோ விஸ்காம் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. கேமரா ஒரு கேமராமேன் எப்படி இருக்கணும்னு பற்றி படிக்கிறது, ஒரு டேரக்டருக்கான தகுதி என்ன இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு பற்றி படிக்கிறது, எடிட்டிங் பற்றி, அப்புறமா நம்ம பார்க்குற ஒவ்வொரு படத்துலேயும் பார்க்குற அந்த விஎல்எஸ் எஃபெக்ட், அது எல்லாமே பற்றி படிக்கிறதுக்கு விஸ்காம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஓக். என்னடா இது பிஓக்கா, இது வரைக்கும் சொன்னது கூட நமக்கு தெரியுமே இவங்க சொன்னது, இது என்ன பிஓக் புதுசாக இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் வொகேஷ்னல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேச்சுலர் ஆஃப் வொகேஷ்னல் ஸ்டடியா, இதில் என்னத்தை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஏதாவது குறிப்பிட்ட ஒரு ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் 12th முடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு என் லைஃப்பில் இதுதான் ஆகணும்னு அப்படின்னு நீங்கள் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது என்னவான வேணால் இருக்கலாம். அதை வந்து இதில் நீங்கள் வந்து பிஓக்கு வந்துட்டு அந்த குறிப்பிட்ட கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். ஐ மீன் ஸ்கில்ஸ் ரெக்வயர்டு டு பர்டிகுலர் ட்ரேட் டு த கேண்டிடேட். அதாவது கேண்டிடேட் நீங்கள் தான், உங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் கொடுக்கும். இப்போ நீங்கள் என்ன பர்டிகுலராக ட்ரேட் பண்ண நினைக்கிறீங்களோ அதுக்கான ஸ்கில்ஸை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பிஓக் தான். இதில் நீங்கள் என்ன ஆக ஆசைப்படுறீங்களோ அதோட ஸ்கில்ஸை வந்து நீங்கள் அப்டைன் பண்ணிட்டு போகலாம். ஸோ வேல்யூவான ஒன்று. 3 years கோர்ஸ், இதில் டிப்ளமோவும் இருக்குது, பேச்சுலரும் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற கோர்சஸ்னால் கூட ஒரு அப்ளிகேஷன் வைஸ் கோர்ஸ் தான். பட் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தியரிட்டிக்கல் நாலேஜ்டு கோர்சஸ். இதில் இந்த பிஓக்கு இருக்கிற காலேஜஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் கூட டைப் வச்சுருக்கோம் உங்கள் ஜாப்காக. இதுக்கு என்ன 12th முடிச்சுட்டு இதுக்கு போயிடலாமா, ஏதாவது என்ட்ரன்ஸ் இருக்கா, இந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா 12th முடிச்சுட்டு உங்களோட மார்க் வந்து 50 to 60% இருந்தாவே போதும், இதுக்குள்ளே நீங்கள் போகலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல் அண்டு ரொம்பவே வேல்யூடு ஒன்னாக இப்போ வளர்ந்துட்டு இருக்க கோர்ஸ் பிஓக்குன்றது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சொல்கிறாங்க. பிஓக்கில் நம்ம என்னென்ன அப்டைன் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா ஸ்கில்ஸு, என்னென்ன ஸ்கில் நம்ம கெயின் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க்னால் என்ன, ஃபோக்கஸ், ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறது, அப்புறம் கமிட்டட், நம்ம அந்த வேலை கூட கமிட் ஆகியிருக்கணும், அதை தவிர நம்ம எதையும் யோசிக்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. கான்ஃபிடென்ட், நமக்கு கான்ஃபிடென்ட் இல்லாட்டினா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது லைஃப்பில். பேஷண்ட், பொறுமை இருக்கணும் கண்டிப்பாக இன்றைக்கும். இன்னோவேட்டிவ், நம்ம புதுசாக எப்பயுமே யோசிச்சுட்டே இருக்கணும். ப்ராப்ளம் சால்வர், ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா நம்ம அதை சால்வ் பண்ணுற அளவுக்கு நமக்கு திறமை இருக்கணும். குட் கம்யூனிகேட்டர், நம்ம ஒரு நல்ல பேச்சாளராக இருந்தால் தான் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மக்கிட்ட வர கஸ்டமர்ஸை வந்து பேசி அவங்கள வந்து அந்த ப்ராடக்டை வாங்க வைக்கிற முடியும். ஸோ அடுத்து குட் அப்சர்வர், ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதை நம்மளால நல்லா டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறணும். அடுத்தது எபிலிட்டி டு ஒர்க் வித் த டீம், willing to learn new techniques, professional ethics and values. இது எல்லாமே நீங்கள் வந்து பிஓக்கில் வந்து அப்டைன் பண்ணுவீங்க. நீங்கள் என்னவாக ஆசைப்படுறீங்களோ அதுக்கான ஸ்கில்ஸாக இதை வந்து நீங்கள் அப்டைன் பண்ணுவீங்க. ஸோ பிஓக்குன்றது வந்து வேல்யூடு ஒன். அப்புறமா இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம், ஸ்பீச் பேத்தாலஜிஸ்ட். ஸ்பீச் பேத்தாலஜிஸ்ட் பார்த்திங்கன்னா இது வந்து என்னடா ஸ்பீச் பேத்தாலஜிஸ்ட், இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிஎஸ்சி இன் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி. இது பார்த்திங்கன்னா ஒரு 3 years கோர்ஸ். இது வந்து நீங்கள் 10th முடிச்சிட்டோ இல்லை 12th முடிச்சிட்டோ உங்கள் 10th இல்லாட்டி 12th மார்க் வந்து 50% இருந்தாவே
நீங்கள் இந்த ஜாப்க்கு போகலாம். இந்த இது இப்போ இது ஸ்பீச் பேத்தாலஜிஸ்ட்னு இதை சொல்லுவாங்க, ஆடியாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க, லெக்சரர், ஆடியோமெட்ரி டெக்னீஷியன்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் வச்சு இந்த ஜாபை கூப்பிடுவாங்க. இந்த ஜாப்புக்கு போனீங்கன்னாவே உங்களோட சேலரி கண்டிப்பாக 2 to 20 lakhs வரைக்கும் தான், அது கீழே போகாது. ஐ ஆம் ஷோர். அண்ட் வேல்யூடு ஒன். ஃபாரின்லலாம் இந்த ஜாப்க்கான வேல்யூ பார்த்திங்கன்னா $58. $58 நம்ம ஊரில் $1 55 rupees. அப்போ நீங்களே பார்த்துக்கோங்க. சரி, ஸ்பீச் பேத்தாலஜிஸ்ட்னால் என்ன, எதை பற்றி படிக்கிறது அப்படின்னு கேட்பீங்க. சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா பேசவே பிறந்ததுலேருந்து பேச முடியாமல் இருக்கும். சில குழந்தைங்க வந்து பேச திக்கு வாய் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பேச திக்குவாங்க. சில பேர் பேச தயங்குவாங்க. சில பேர்னால சாப்பாடை முழுங்க முடியாது. ஸ்வாலோவிங் டிஸார்டர்லாம் இருக்கும். சைல்டாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி அடல்ட்டாக இருந்தாலும் எங்களுக்கு ஸ்வாலோவிங் டிஸார்டர் இருக்கும். ஸ்பீச் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே க்யூர் பண்ணுறதை பற்றி படிக்கிறது தான் இது. சரி, இதெல்லாம் நான் படிச்சுட்டு இந்த ஸ்பீச் பற்றி நான் படிக்கிறேன். சரி, இதுக்கப்புறம் நான் என்ன ஜாப் போவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயரிங் எய்ட் இம்ப்ளான்ட்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ். இயரிங் எய்ட் இம்ப்ளான்ட்மெண்ட்னால் காது கேட்காதீங்க மெஷின் செய்கிற அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ். மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் அண்ட் கிளினிக்ஸ் போவீங்க. அகாடமிக் யூனிவர்சிட்டிஸ், இயரிங் கான்வர்சேஷன் ப்ரோக்ராம் இன் இண்டஸ்ட்ரி அமாங் அதர்ஸ். இது எல்லாமே நீங்கள் போகிற இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு நீங்கள் போகலாம். இது ரொம்பவே வேல்யூடு ஒன். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆர்கியாலஜின்னா தொல்பொருள் ஆய்வுன்னு சொல்லுவாங்க. பிஏ ஆர்கியாலஜி, எம்ஏ ஆர்கியாலஜி, பிஹெச்டி இருக்குது. தமிழ்நாட்டில் 2 கவர்மெண்ட் காலேஜஸ் ஆர்கியாலஜிக்காக இருக்குது. தொல்பொருள் ஆய்வு நம்ம தமிழ் பாரம்பரியத்தோட எவ்வளோ ஒன்றிணைந்த ஒரு விஷயம், ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ நம்ம அது கற்றுக்கிறது வேல்யூவான ஒன்று தான். ஆர்கியாலஜி இருக்குது, சோஷியாலஜி, மியூசியாலஜி, ஸ்கிரிப்டாலஜி இருக்குது. அப்புறம் ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி பற்றி படிக்கிறதுலாம் இருக்குது. ஸோ நிறைய கோர்சஸ் இருக்குது. பிஎஸ்சிலே ஐடி வந்துருச்சு. பிஎஸ்சிலே கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், சைபர் செக்யூரிட்டிஸ், டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்றது வந்து இன்றைக்கி ஒரு வளர்ந்து வர விஷயம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்து ஒரு செமஸ்டராக அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சப்ஜெக்டாக தான் வந்து இசிஇ இன்ஜினியர்ஸ் படிப்பாங்க. இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு வேல்யூ ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் டீசல் போட்டு ஓட்டுற பைக் கார்லாம் பார்க்குறதில்ல, பேட்ரியில் ஓடுற பைக் கார் தான் பார்த்துட்ருக்கோம். ஏன்னா இனிமேல் வரப்போகிற கார் பைக்கெலாம் பார்த்திங்கன்னா பெட்ரோல் டீசல் இல்லாமல் தான் வரப்போகுது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா பேட்ரியோட இடத்துல வந்து இன்ஜினியர்ஸோட ஆதிக்கம், ஐ மீன் இசிஇ, ட்ரிபிள்இ அவங்களோட ஆதிக்கம் வந்து அதிகமாகுது. அதனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ தனியாக ஒரு கோர்ஸாகவே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லா காலேஜஸ்லேயும் இந்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் வேல்யூ அதிகமாகவே இருக்குது. ஸோ அடுத்து நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஜேர்னலிசம் சொல்லவே வேணாம். நியூஸ், ப்ரெஸ் ரொம்பவே வேல்யூடு ஒன். எப்பயுமே பிஏ ஜேர்னலிசம், எம்ஏ எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள். இன்றைக்கும் பிடிக்காதது எதுவும் பண்ணாதீங்க. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச கோர்சஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். என்றைக்கும் நீங்கள் யாரையுமே ப்ளேம் பண்ணாதீங்க உங்கள் வாழ்க்கைக்காக. இது உங்கள் வாழ்க்கை, நீங்கள் தான் வாழ போகிறீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சது எதுவோ அதை பார்த்து படிங்க. எல்லாமே நம்மளோட தாட் ப்ராசஸில் தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக